நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹிந்தி வாக்கியங்கள். நம்ம வீட்டில் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற கேஷுவல் வாக்கியங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நல்ல பையன். இப்போது நல்ல பையன் அப்படின்னு ஒரு பர்சன்கிட்ட நம்ம சொல்லும்போது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அச்சா லடுக்கா அப்படின்னு சொல்லலாம். லல்ல அப்படின்னா குட், குட் அப்படின்னா அச்சா, பையன் அப்படின்னா லடுக்கா. ஸோ அச்சா லடுக்கா, நல்ல பையன், அச்சா லடுக்கா, குட் பாய். நல்ல பையன், அச்சா லடுக்கா. ஸோ ஒரு ஹிந்தி வார்த்தைக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கணும். இப்போது அச்சா அப்படின்னா குட், லடுக்கா அப்படின்னா பாய். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், பெரிய மனிதன். பெரிய மனுஷன், இவர் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெரிய மனிதன், அதுக்கு மீனிங் ஹிந்தியில் என்ன அப்படின்னா படா ஆத்மி. பெரிய அப்படின்னா படா, பிக். சிறிய அப்படின்னா சோட்டா, ஸ்மால். மனிதன் அப்படின்னா ஆத்மி. ஸோ பெரிய மனிதன், படா ஆத்மி. பெரிய மனிதன், படா ஆத்மி. இப்போ சிறிய மனிதன் அப்படின்னா சோட்டா ஆத்மி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நல்ல பையன் அப்படின்னா அச்சா லடுக்கா, பெரிய மனிதன் அப்படின்னா படா ஆத்மி. நெக்ஸ்ட் ஒன், குளிர்ந்த நீர். நல்லா கூலாக இருக்கிற தண்ணி, கோல்டு தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா டண்டா பானி. டண்டா பானி, டண்டா பானி. குளிர்ந்த அப்படின்னா டண்டா, நீர் அப்படின்னா தண்ணீர், வாட்டர், பானி அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும். இது கோல்டு வாட்டர். இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் வாட்டர் அப்படின்னா ஹாட்டுக்கு ஹிந்தி வார்த்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது கரம். சூடான அப்படின்னா கரம். ஸோ சூடான தண்ணீர் அப்படின்னா கரம் பானி அப்படின்னு சொல்லணும். ஸோ குளிர்ந்த நீர் அப்படின்னா டண்டா பானி, சூடான நீர் அப்படின்னா கரம் பானி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நல்ல பெண். நல்ல ஒரு குட் கேர்ள் அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அச்சி லடுக்கி. குட் அப்படின்னா அச்சா. ஆக்சுவலி பையன் அப்படின்னா லடுக்கா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே கேர்ள், பெண், லடுக்கி. ஸோ அந்த இ ப்ரொனவுன்சியேஷன் வரும்போது நம்ம அச்சி அப்படின்னு சேர்த்துக்கணும். இதே நல்ல பையன் அப்படின்னா அச்சா லடுக்கா அப்படின்னு சொல்கிறோம். நல்ல பெண் அப்படிங்கிறப்ப அச்சி லடுக்கி, அச்சி லடுக்கி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கருப்பு பூனை. கருப்பு பூனை, பிளாக் கேட். இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? இதை காளி பில்லி இல்லைன்னா காளா பில்லி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். கருப்பு, பிளாக் அப்படின்னா காளா, பூனை அப்படின்னா பில்லி. காளா பில்லி, காளி பில்லி, ரெண்டுமே சேம் தான். நெக்ஸ்ட் ஒன், பருத்த மனிதன். நம்ம கேஷுவலாக பெருத்த மனிதர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பருத்த மனிதர் அப்படின்னா ஹிந்தியில் மோட்டா ஆத்மி, அதாவது ஃபேட் மனிதன், குண்டாக இருக்கிற மனிதன். ஸோ குண்டு, ஃபேட், இதுக்கு ஹிந்தியில் மோட்டா அப்படின்னு சொல்லணும். மோட்டா மனிதன், ஆத்மி, மோட்டா ஆத்மி, மோட்டா ஆத்மி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இனிப்பான பழங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்க பழங்கள் அப்படின்னா ஃப்ரூட்ஸு. இனிப்பான இதெல்லாம் டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கிறது. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மீட்டே ஃபல் அப்படின்னு சொல்லணும். மீட்டே அப்படின்னா ஸ்வீட், ஸ்வீட் பழங்கள். ஓகேவா? மீட்டே ஃபல். ஆக்சுவலி பல் கிடையாது, ஃபல், ஃபல், எஃப்ஏஎல், ஃபல், மீட்டே ஃபல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், சூடான பால். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் குளிர்ந்த நீர் அப்படின்னு பார்த்தோம். அதாவது டண்டா பானி அப்படின்னு பார்த்தோம். ஸோ சூடான பால் அப்படின்னா ஆல்ரெடி நான் பார்த்தோம். சூடான அப்படின்னா கரம். சூடான பால், கரம் தூது, கரம் தூது, கரம் தூது. ஓகேவா? நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? நெக்ஸ்ட் ஒன், காஃபி குடிக்காதீர்கள். காஃபி குடிக்காதீங்க. இதை எப்படி சொல்லலாம்? காஃபி மத் பீஜியே, காஃபி மத் பீஜியே. காஃபி அப்படின்னா காஃபி, மத் அப்படின்னா நோ, மத்
குடிக்காதீர்கள் பிஜிஏ, அதாவது குடிங்க அப்படின்னா பிஜிஏ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே குடிக்காதீர்கள் அப்படின்னா மத் பிஜிஏ. காஃபி குடிக்காதீர்கள், காஃபி மத் பிஜிஏ, காஃபி மத் பிஜிஏ. ஓகேவா? இந்த வேலையை செய்யாதீர்கள், இந்த ஒர்க்கை செய்யாதீங்க. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? யக் காம் மத் கீஜியே, யக் காம் மத் கீஜியே. இந்த அப்படின்னா யக், வேலையை, வேலை அப்படின்னா காம், செய்யுங்க அப்படின்னா கீஜியே, செய்யாதீர்கள் அப்படின்னா மத் கீஜியே, யக் காம் மத் கீஜியே. இப்போது இந்த வேலையை செய்யுங்கள் அப்படின்னா நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? யக் காம் கீஜியே அப்படின்னு சொல்லணும். இந்த வேலையை செய்யாதீர்கள் அப்படிங்கிறப்போ யக் காம் மத் கீஜியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ், அதாவது கீஜியேக்கும் மத் கீஜியேக்கும். செய்யுங்கள் அப்படின்னா கீஜியே, செய்யாதீர்கள் அப்படின்னா மத் கீஜியே. அந்த வேர்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இங்கே உட்காருங்கள், இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க. இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? யஹா பைட்டியே. இங்கே அப்படின்னா யஹா, அங்கே அப்படின்னா வஹா, எங்கே அப்படின்னா கஹா. இது 3 வேர்டுக்கும் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற எல்லா ஹிந்தி வேர்ட்ஸும் நீங்கள் ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே அப்படின்னா யஹா, அங்கே அப்படின்னா வஹா, எங்கே அப்படின்னா கஹா. ஸோ இங்கே உட்காருங்கள், யஹா பைட்டியே. உட்காருங்கள் அப்படின்னா பைட்டியே. இப்போது நம்ம கேஷுவலாக உட்காரு அப்படின்னு சொன்னால் பைட்டோ, பைட் அப்படின்னு சொல்லிடுறோம். உட்காருங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சொல்கிறது. ஸோ பைட்டியே. இங்கே உட்காருங்கள், யஹா பைட்டியே. இங்கே உட்காரு, இதை எப்படி சொல்லலாம்? யஹா பைட்டோ, யஹா பைட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உட்காருங்கள், யஹா பைட்டியே. வாருங்கள், ஆயியே. இப்போ வா அப்படின்னா ஆ சொல்லிடலாம், ஆவோ அப்படின்னு சொல்லிடலாம். பட் இங்கே கொஞ்சம் ரெஸ்பெக்டாக வாருங்கள் அப்படிங்கிறப்ப ஆயியே அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஆயியே, ஆயியே. விரைவாக செய், விரைவாக செய், ஃபாஸ்ட்டாக செய். எப்படி சொல்லலாம்? ஜல்தி கரோ, ஜல்தி கரோ. விரைவாக, ஃபாஸ்ட்டாக, ஸ்பீடாக அப்படின்னா ஜல்தி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். செய் அப்படின்னா கரோ. விரைவாக செய்யாதே அப்படின்னா ஜல்தி மத் கரோ, ஜல்தி மத் கரோ. அந்த மத் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். பட் இங்கே விரைவாக செய், ஜல்தி கரோ, ஜல்தி கரோ. அங்கே போகாதே, அங்கே போகாத. அங்கே அப்படின்னா வஹா, இங்கே அப்படின்னா யஹா, எங்கே அப்படின்னா கஹா. அங்கே வஹா, போகாதே, மத் ஜாவோ. போ அப்படின்னா ஜாவோ, ஜா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே போகாதே அப்படின்னா வஹா மத் ஜாவோ, வஹா மத் ஜாவோ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இங்கே வா. இங்கே அப்படின்னா யஹா, வா அப்படின்னா ஆவோ. இங்கே வா, யஹா ஆவோ. இங்கே வா, யஹா ஆவோ, யஹா ஆவோ. நெக்ஸ்ட் ஒன், நான் வந்தேன், நான் வந்தேன். மே ஆயா, நான் வந்தேன். நான் அப்படின்னா மே, வந்தேன், வந்தேன், வந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ ஆயா. நான் நேற்று வந்தேன், மே கல் ஆயா. நான் நேற்று வந்தேன், மே கல் ஆயா. நான் இன்னைக்கு வந்தேன், மே ஆஜ் ஆயா. நான் வந்தேன், மே ஆயா. ஸோ ஒரு வேர்ட் நம்ம உள்ளே இன்வால்வ் பண்ணும்போது, அதாவது நான் வந்தேன் அப்படிங்கிற ஒரு வேர்டோட நான் நேற்று வந்தேன், நான் இன்னைக்கு வந்தேன். ஸோ அந்த நேற்று, இன்னைக்கு, இதுக்கு எல்லாமே ஹிந்தி வேர்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்தேன், மே ஆயா. ஓகேவா? நாங்கள் ஓடினோம், ஹம் தௌடே. நாங்கள் அப்படின்னா ஹம், ஓடினோம் அப்படின்னா தௌடே. ஓடு அப்படின்னா தௌடோ, ஓடினோம் அப்படின்னா தௌடே, தௌடே, தௌடே. கமலா நேற்று வந்தாள், கமலா வந்து நேற்று வந்தாங்க. இது எப்படி சொல்லலாம்? கமலா கல் ஆயி, நேற்று வந்தாங்க, வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஆயி. கமலா நேற்று அப்படின்னா கல், வந்தால் ஆயி. கமலா நேற்று வந்தால், கமலா கல் ஆயி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஹிந்தி கற்கிறோம், நாங்கள் வந்து ஹிந்தி படிக்கிறோம். ஹம் ஹிந்தி சேக்தே ஹே. ஹம்
நாங்கள் அப்படின்னா ஹம். ஹிந்தி கற்கிறோம். சீக்தே ஹே லேர்ன் பண்ணுறோம். ஸோ சீக்தே ஹே. ஹம் ஹிந்தி சீக்தே ஹே. हम हिंदी सीखते हैं. हम हिंदी सीखते हैं. ஓகேவா? हम हिंदी सीखते हैं. லாஸ்ட் ஒன். இந்த புத்தகம் என்னுடையது. இந்த புக் வந்து என்னுடையது. இதை எப்படி சொல்லலாம்? யக் கிதாப் மேரி ஹே. யக் கிதாப் மேரி ஹே. யக் கிதாப் மேரி ஹே. இந்த புத்தகம் என்னுடையது. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 20 வாக்கியங்களும் நம்ம கேஷுவலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.